காப்பீட்டுத் துறையின் காவலர்களாகவும் பல வாடிக்கையாளர்களின் தோழர்களாகவும் இங்கு வந்துள்ள எல்ஐசி முகவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உண்மையான அர்ப்பணிப்பும் உழைப்பும் இருந்தால் உறுதியான வெற்றி என்பதற்கான அடையாளங்களாக இங்கு நம்ம மகேஸ்வரன் சாரும் மற்ற எல்லா முகவரும் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கையெழுத்து கொடுங்க. எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்வு காலத்திலே பல்வேறு நேரங்களிலே உங்களுடைய தேவையை நாங்கள் பிராக்டிக்கலாக வளர்ந்துருக்கோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து கோவிட். கொரோனா காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாது என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். யாராவது எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு? யாருமே எதிர்பார்க்கல, உலகமே எதிர்பார்க்கல. எத்தனையோ நோயாளிகள் வர்றாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கிறானே, இவன் உறுதியா பழைச்சிருவான்னு நினைக்கிறவன் அடுத்த நிமிஷம் இறந்துடலாம். இவர் கண்டிப்பா பழைச்சிருவான்னு நினைக்கிறோம், அடுத்த நிமிஷம் இதாகலாம். அதே மாதிரி பழைக்கவே முடியாது, லங்கு 90% டேமேஜ் ஆயிடுச்சு, வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவன் நல்லா ரெடி ஆகிட்டான். ஸோ மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. அந்த மனித வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது வந்து எல்லாருமே இன்பத்துல பங்கேற்றுக்கிறதுக்கு 1000 பேர் வருவான். ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும் போது போய் ஹெல்ப் பண்றான் சார், அவன் தான் சார் கடவுள். அதுதான் சார் நீ. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டே நான் உங்க மாதிரி ஒரு முகவர்கள் தான் சொல்வேன். ஏன்னா உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யும் வானுலகில் தெய்வங்களாக மதிக்கப்படும் என்பதற்கு ஒரு உதாரணமே நீங்க தான். ஏன்னா அதுக்கு நான் பல்வேறு காரணங்கள் நான் வந்து சொல்றேன். எத்தனையோ பேஷண்ட் வர்றாங்க போறாங்க, மக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வு குறைவா இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். சார் கூட சொன்னார் வந்து இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் குறைவா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு டாஸ்மார்க்ல போய் மாசத்துல பல்லாயிரக்கணக்கில் செலவழிக்கிறான், 1000 ரூபாய் எடுத்து பாலிசினா போட மாட்டேங்கிறான். ஸோ வேர் இஸ் தி கேப்? அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கு. முக்கியமான பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதை வந்து தூக்கி ஏதோ ஒரு சிரமங்கள் எப்போனாலும் வரலாம். ஒரு குடும்பத்தில் முக்கியமான தலைவர் எப்போனாலும் இறந்து போகலாம். ஆனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு காப்பீடு என்பது வந்து அந்த குடும்பத்தையே வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகுதுன்ற விளக்கத்தை வந்து யாருக்கு சார் சொல்லுவாங்க? நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஏன்னா சாதாரணமா இவர் போன்ற மருத்துவர்கள்லாம் வந்து 5 நிமிஷம் பேஷண்ட் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா நாங்களே பாருங்க, பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது நாங்க சொல்றது கூட சில நேரம் கேட்க மாட்டாங்க. ஆனா எங்களுடைய ஏஜென்ட் நான் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன்னா உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு சார். ஸோ தி ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு யூ. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு சிரமத்துக்கு போகும்பொழுது வந்து அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்பது உங்களோட முகவர்களுக்கு இருக்கு. அதை உணர்ந்து கண்டிப்பா செயல்படணும். ஏன்னா இந்த கோவிட் காலம் சொல்லும்போது இந்த கேன்சர் பேஷண்ட் சொல்லும்போது இந்த குயின்ஸ் டீம் பெஸ்ட் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார். கேன்சர் நோயாளிகளுக்கு வந்து முடிதானம் பண்ணணும் முடிவு பண்ணோம் ஐஎம்ஏ சார்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணும்போது நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு 5 பேர்ட்ட இருந்து முடிதானம் மட்டும் வாங்கி அந்த முடிவை கொடுத்தோம்னா ஒரு போட்டோ எடுத்து நம்ம பேப்பர்ல போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் நிறைய மகளிர் அமைப்புகள் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு வாரத்துல ஒரு 7 பேர் கொடுப்பாங்கன்னு நினைச்சது ஒவ்வொருத்தரா சார் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1170 பேர் முடிதானம் பண்ணாங்க சார். பெண்கள் பிரிவு நாம வந்து மிக்க மகிழ்ச்சியா வந்து அவங்களை வாழ்ந்ததுக்கான காரணமே வந்து ஒரு உலக சாதனை என்பது திருப்பூர் நடந்தது. அன்னைக்கு ஒரு 1500 பேர் வந்து முடிதானம் பண்ணாங்க. 500 கிலோவுக்கு மேல வந்து கின்னஸ் சாதனையா படைச்சாருன்னா அந்த பெண்களுக்கு வந்து அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு அந்த முடிய வாங்குறது ரொம்ப கஷ்டம். பெண்கள்கிட்ட ரொம்ப சிரமம். ஆனா அந்த பரணும் அப்படின்றத என்ன வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் சார். அதனால அவங்க இன்னைக்கு வந்து வெற்றிகரமா நின்று வாழ்க்கை நடத்திருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுவது ஒரு காரணத்துக்காக தான். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது வந்து கஷ்டத்தில் இருக்கும் போது போய் ஹெல்ப் பண்றது. இந்த விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களை உங்களுடைய அடுத்த தலைமுறை உறுதியாக காப்பாற்றும் என்று கூறி என்னுடைய வார்த்தையை முடிச்சு